லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் எரிகோவில் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, எரிகோ என்கிற ஒரு பட்டணத்திலே, ஒரு ஊரிலே ஆண்டவர் பிரவேசிக்க நேர்ந்தது. அப்படி பிரவேசிக்கும் பொழுது ஒருவன் ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக மிகப்பெரிய ஆவல் கொண்டவனாய், தாகத்தோடு கூட எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று ஓடோடி வருகிறான். அவன் யார் என்று வேதம் நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. ஒன்று, அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் 2 ஐஸ்வர்யனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை குறித்த 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. ஆயக்காரனுக்கு தலைவன், மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவன் சகாயு. 2வது, மிகப்பெரிய செல்வந்தனாக ஐஸ்வர்யம் படைத்தவனாக இருக்கிறான். இவனுக்குள் இருக்கிற தாக்கம் என்ன, இவனுக்குள் இருக்கிற வாஞ்சை என்ன? எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும். I want to see Jesus. எரிகோவுக்கு ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே ஓடோடி வருகிறான். இப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவன், இப்படிப்பட்ட செல்வந்தன் எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும். ஓடி வருகிறான். ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். லிசன், இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்த்துவிட வேண்டும் என்று மிகப்பெரிய தாக்கத்தோடு வாஞ்சியோடு வருகிற சகாயுவுக்கு மிகப்பெரிய தடை எதுவா இருக்கிறது? அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே இயேசுவை காண முடியவில்லை. He not able to see Jesus. இயேசுவை யார் என்று பார்க்க முடியவில்லை, முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆவலாய் ஓடி வருகிறான். இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று தாக்கம் உள்ள இருக்கிறது. ஆனால் குள்ளனாய் இருக்கிறபடினாலே இயேசுவை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் இயேசுவை பார்ப்பதற்கு மனசு துடிக்குது, வார்த்தையை கேட்க மனசு துடிக்குது, எதையும் பெற்றுக் கொள்வதற்கு மனசு துடிக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நாம் குறைவாய் இருக்கிறோம், பார்க்க முடியவில்லை. We lost something. எதையோ இழந்து நிற்கிறோமே. ஆண்டவரை பார்க்க மும்முரமாய் ஓடி வருகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆராதிக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. தேவனை தேடுவதற்கு பல யுக்திகளை கையாளுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் குள்ளனாய் இருந்தபடினாலே அவரை பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரியத்திலே குறைவு இருக்கிறது. அவரை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உயரம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உயரம் இல்லை, பார்க்க முடியவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலையில் வரவில்லை, இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? நான் எதிர்பார்க்கிற நிலைக்கு வர வேண்டும், அந்த உயரத்துக்கு வர வேண்டும். அந்த உயரத்துக்கு வந்தாதான் என் முகத்தை பார்க்கவோ சத்தத்தை கேட்கவோ முடியும். சகாயு குள்ளனா இருந்தபடினாலே ஆண்டவரை பார்க்க முடியாமல் தத்தளிக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் இல்லாதவர்கள் தடுமாறத்தான் செய்வார்கள். யோசித்து பாருங்க. குறைவா ஜெபிச்சிட்டு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலைக்கு வராம அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டா முடியாது. இவன் குள்ளனா இருந்தபடினாலே அவரை காணக்கூடாமல் பார்க்க முடியலன்னு பைபிள் சொல்லுது. பார்க்க முடியல, எனக்குள்ள ஷார்ட்.
ஆண்டவர் இந்த வார்த்தை தான் என்னிடத்திலே ஆழமாய் போட்டார். ஆசருக்கு பார்க்க முடியலையே. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலைக்கு வரல, அந்த உயரத்துக்கு வரல. உயரத்துக்கு வந்தாலே பார்வை தெளிவடையும், பார்வையில பார்க்க முடியும், இதயம் பேசுவதை கேட்க முடியும். அந்த உயரத்துக்கு வர முடியல. இன்னைக்கு உலகத்துல அநேக காரியம் பார்க்கும்போது விரக்தி, இந்த வார்த்தை உதாரணத்துக்கு 1/2 கிலோ தோசை மாவு வாங்கிட்டு வரீங்க. தோசை மாவு 1/2 கிலோ மாவுல எத்தனை தோசை சொல்லலாம்? 1/2 கிலோ மாவுல எத்தனை தோசை சுடுவீர்கள்? 5, 6, 7, 8, 10 கூட வச்சுப்போமே. சரி, சில பேர் 1/2 கிலோ மாவுல 5 இல்லது 6 தோசை சுடலாம். ஆனா 1/2 கிலோ மாவை வச்சுட்டு 50 தோசை சுடணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி முடியும் சொல்லுங்க? வச்சுக்கிறது என்னமோ 1/2 கிலோ, எதிர்பார்க்கறது என்னமோ 50 தோசை. எப்படி வரும்? எப்படி வரும்னு கர்த்தர் கேட்கிறார். எப்படி வரும்? ஹலோ, இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறது என்னமோ கொஞ்சம் தான், எதிர்பார்க்கிறது இருக்கிற மாவு கொஞ்சம், கிருபை கொஞ்சம், அபிஷேகம் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் தான். ஆனா எதிர்பார்க்கிறது இவ்வளவு. எப்படிப்பா வரும்? அந்த உயரத்திற்கு வந்தாலே ஒளிய நீங்கள் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார்.